Hello guys, welcome back to Grasp Wisdom. In the video, we will see exercise 13.2 third question. Gulab jamun contains sugar syrup up to 30% of its volume. Find approximately how much syrup would be found in 45 gulab jamuns, each shaped like a cylinder with two hemispherical ends with length 5 cm and diameter 2.8 cm. See figure. So question பார்த்தீங்கன்னா நமக்கு குலோப் ஜாமுன் இருக்குது. குலோப் ஜாமுனில் வந்து சுகர் சிரப் இருக்குது. ஸோ எப்போயுமே சக்கரை பாவில் காய்ச்சி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த சுகர் சிரப் வந்து 30% வந்து குலோப் ஜாமுன் கன்சியூம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க, கண்டெயின் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு குலோப் ஜாமுனில் 30% வந்து வால்யூம் எவ்வளோன்னா எனக்கு சுகர் சிரப் வந்து கண்டெயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக சுகர் வந்து எவ்வளோ 45 குலோப் ஜாமுன்ஸில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சுகர் சிரப் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணோம். ஒவ்வொரு குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னா ஷேப் லைக் அ சிலிண்டர். ஸோ நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் குலோப் ஜாமுன் இருக்குது. ஸோ லாஸ்ட் டூ சைட்ஸ், அதாவது இந்த சைடு வந்து எண்டில் என்ன இருக்குன்னா ஹெமிஸ்பியர் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, லைக் அ சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பெரிக்கல் எண்ட்ஸ். ஸோ நம்ம குலோப் ஜாமுன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் சொல்கிறாங்க சிலிண்டர் ப்ளஸ் டூ சைட்ஸில் ஹெமிஸ்பியர் இருக்குது. எண்ட்ஸ் வித் லென்த், அதாவது லென்த் ஒரு குலோப் ஜாமுன் லென்த் எவ்வளோனா எனக்கு 5 சென்டிமீட்டர், டயாமீட்டர் வந்து எவ்வளோனா எனக்கு 2.8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ட் சி ஃபிகர்னு சொல்லியிருந்தாங்க. கொஷின் நம்ம கொடுத்துருப்பாங்க குலோப் ஜாமுன் சிரப் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய குலோப் ஜாமுன்ஸ் இருக்கும். நான் வந்து இங்கே கம்மியாக தான் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி சிரப் நிறையா இருக்கும், குலோப் ஜாமுன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ 45 குலோப் ஜாமுன்ஸ்க்கு வந்து எவ்வளோ சிரப் வந்து கண்டெயின் ஆகியிருக்கும், அதோட வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குலோப் ஜாமுன் வால்யூம் தெரிஞ்சதான் நமக்கு 45 குலோப் ஜாமுனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு குலோப் ஜாமுனுக்கு வால்யூம் ஃபைண்ட் பண்ணுறோம். சின்ஸ் குலோப் ஜாமுன் கண்டெயின்ஸ் 1 சிலிண்டர் அண்ட் 2 ஹெமிஸ்பியர். ஸோ குலோப் ஜாமுனில் வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது ப்ளஸ் 2 ஹெமிஸ்பியர் சேர்ந்து தான் ஒரு குலோப் ஜாமுன் இல்லையா, அதனால் நமக்கு சிலிண்டர் ப்ளஸ் ஹெமிஸ்பியர் பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா வரும். ஸோ வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் நமக்கு தெரியணும்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன எழுதிக்கிறேன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபைண்ட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h தான் ஃபார்முலா. ஸோ ஆருக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்னா டியோடைய பாதி தான் வந்து எனக்கு ஆரோட வேல்யூ இல்லையா. ஸோ டயாமீட்டர் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.8 சென்டிமீட்டர் கொஷினில் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. டயாமீட்டர் ஆஃப் குலோப் ஜாமுன் வந்து எனக்கு 2.8 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போ ரேடியஸ்னால் அதில் எனக்கு பாதி. ஸோ 2.8 டிவைடட் பை 2 வந்து எனக்கு 1.4 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு ரேடியஸ் வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். ஹைட் வந்து நமக்கு ஃபுல் ஹைட் தான் வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து நம்ம கொஷினில் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ சிலிண்டரோட ஹைட் நமக்கு வேணும்னா ஹெமிஸ்பியர் ப்ளஸ் இந்த சைடு ஹெமிஸ்பியர் ஹைட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு சிலிண்டரோடைய ஹைட் கிடைக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் ஹைட் மைனஸ் 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஹெமிஸ்பியர் வந்து ரேடியஸ் எவ்வளோக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட் இருக்கும். ஸோ இப்போ ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னா ஹெமிஸ்பியரோட ஹைட் எவ்வளோனா 2 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் தான் வந்து ஹைட்னு எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டல் ஹைட் வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் கொஷினில் கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2.8 வந்து டயாமீட்டர் சொல்லியிருந்தாங்க. அதில் பாதி வந்து 1.4, ரேடியஸ் வந்து 1.4. ஸோ 5 சென்டிமீட்டர் மைனஸ் 2 இன்ட்டு, சின்ஸ் நமக்கு 2 ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால 2 இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 1.4 வந்து எனக்கு 2.8. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 5 மைனஸ் 2.8 சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு ஹைட் வந்து 2.2 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ நமக்கு ஹெச்சும் கிடச்சிருச்சு 2.2 சென்டிமீட்டர்னு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். πr²h, பைக்கு பதில் 22/7 போட்டுக்கிறேன். r² பதில் 1.4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டேன். 1.4 இன்ட்டு 1.4ன்னு ஹெச்சோட வேல்யூ 2.2. ஸோ சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக எனக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 13.55 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. சின்ஸ் வால்யூம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணால் க்யூப்னு போட்டுக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து எனக்கு 13.55 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு குலோப் ஜாமுனோடைய வால்யூமில் சிலிண்டரோட வால்யூம் மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஹெமிஸ்பியர் வால்யூம் ஃபைன் பண்ணிட்டோம்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபைன் பண்ணுறேன். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா வந்து எனக்கு 2/3 πr². ஸோ ஆர் வந்து நமக்கு தெரியும் 1.4 சென்டிமீட்டர்னு. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேரெக்டாக நான் ஃபார்முலாவில் ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2/3 πr³. r³ பதில் 1.4 த ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறேன். ஸோ 2/3 பைக்கு பதில் 22/7 போட்டுக்கிறேன். இன்ட்டு 1.4 இன்ட்டு 1.4 இன்ட்டு 1.4 3 டைம்ஸ் எழுதிக்கிறேன். சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக 5.75 சென்டிமீட்டர் க்யூப்னு வருது. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து எனக்கு 5.75 சென்டிமீட்டர் க்யூப். சின்ஸ் நமக்கு 2 ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு 5.75 வந்து எனக்கு 11.50 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ எனக்கு வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் வந்து எவ்வளோனா எனக்கு 11.5 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன் ஃபைன் பண்ணிடுறேன். வால்யூம் ஆஃப் குலோப் ஜாமுன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் 13.55ன்னு ப்ளஸ்
வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் வந்து எனக்கு 11.5. ரெண்டாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 25.05 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. ஸோ வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் வந்து 25.05 சென்டிமீட்டர்னா நம்ம கொஷினில் வந்து 45 குலோப் ஜாமுன் ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போது கிடச்சிருக்க 1 குலோப் ஜாமோட வால்யூமை 45 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 45 × 25.05 சால்வ் பண்ணும்போது எனக்கு 1127.25 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. ஸோ எனக்கு வால்யூம் ஆஃப் 45 குலோப் ஜாமுன் வந்து எவ்வளோனா எனக்கு 1127.25 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் 55 குலோப் ஜாமுன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அது வந்து எவ்வளோனா எனக்கு 1127.25. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு குலோப் ஜாமுனில் 30% சுகர் சிரப் கண்டெயின் ஆயிருக்கு. அப்போது 45 குலோப் ஜாமுனுக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா 45க்கு வால்யூம் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா சுகர் சிரப் வந்து எவ்வளோ இருக்குது 45 குலோப் ஜாமுனில் எவ்வளோ குவான்டிட்டி வந்து கன்சியூம் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஷினில் 1 குலோப் ஜாமுனில் 30% கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ 45 குலோப் ஜாமுனுக்கு எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 30% இன்ட்டு 45 குலோப் ஜாமோட வால்யூம். ஸோ எனக்கு 30% வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு குலோப் ஜாமோட வால்யூமுக்கு இருக்குது. அப்போ 45 குலோப் ஜாமுங்கிறப்போ எனக்கு 30% இன்ட்டு 45 குலோப் ஜாமுனோடைய வால்யூம், அதாவது எனக்கு வால்யூம் ஒரு குலோப் ஜாமுன் வால்யூம் 25.50. ஸோ அப்போ 45க்கு 45 × 25.05 இருக்கும். ஸோ 45 × 25.05 தான் எனக்கு 1127.25. ஸோ 30% வந்து 30/100 நான் எழுதிக்கிறேன். ஸோ 0 கேன்சல் ஆகிடும், 0.3 இருக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக 338.185 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கொஷினில் கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேட்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 0.5க்கு மேலேருந்து அடுத்த நம்பர் போடணும், 0.5 கீழே இருந்தால் அதே நம்பர் தான் போடணும். ஸோ 338.1 இருக்குது. சின்ஸ் 5 கீழே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 338 ரவுண்டாக எழுதிக்கிறேன். ஸோ 338 சென்டிமீட்டர் க்யூப் தான் அப்ராக்சிமேட் வேல்யூ. சிரப் இன் 45 ஜாமுன்ஸ் எவ்வளோ சிரப் வந்து கன்சியூம் ஆயிருக்குன்னா எனக்கு 338 சென்டிமீட்டர் க்யூப். அந்த இருக்க சிலிண்டர் இந்த ஜாரில் வந்து இருக்க குலோப் ஜாமுன் வந்து 45 குலோப் ஜாமுன்ஸ் இருக்குது. அந்த 45 குலோப் ஜாமுன்ஸ் எவ்வளோ சிரப்பை கன்சியூம் பண்ணியிருக்குன்னா எனக்கு 338 சென்டிமீட்டர் க்யூப். Next, fourth question. A pen stand made of wood is in the shape of a cuboid with 4 conical depressions to hold pens. Dimensions of the cuboid are 15 cm by 10 cm by 3.5 cm. The radius of each of the depression is 0.5 cm and the depth is 1.4 cm. Find the volume of wood in the entire stand. See figure. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பென் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா வுட்டால் மேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னா கியூபாய்ட் ஷேப் இருக்குது. ஸோ எனக்கு கியூபாய்ட்னு ஒரு ஷேப் ஃபஸ்ட்டு ஷேப்பு வித் 4 கோனிக்கல் டிப்ரெஷன்ஸ். ஸோ கோனிக்கல்னால் எனக்கு கோன், ஸோ 2 ஷேப் இருக்குது எனக்கு. ஸோ கோனிக்கல் டிப்ரெஷன்ஸ் டு ஹோல் பென்ஸ். ஸோ இதான் எனக்கு வந்து ஸ்டாண்டு. கீழே வந்து கியூபாய்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் வந்து எனக்கு 4 கோன் டிப்ரெஷன் இருக்குது. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கோன் டிப்ரெஷன் இருக்குது. அந்த டிப்ரெஷன் வந்து எதுக்குன்னா பென்னை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது வந்து பென்சில்னால் இது நீங்கள் ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ட்ரையாங்கிள், அதாவது கோன் ஷேப்பில் எனக்கு கிடைக்கும். ஸோ அதான் கோனிக்கல் டிப்ரெஷன் இருக்காங்க. பென் வைக்கிறதுக்கு கோனிக்கல் டிப்ரெஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க டு ஹோல் பென்ஸ்ன்னு. த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியூபாய்ட். ஸோ கியூபாய்ட் டைமென்ஷன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 cm by 10 cm by 3.5 cm. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ எல்லுன்னு எடுத்துக்கணும், செகண்ட் வந்து பின்னு எடுத்துக்கணும், தேர்ட் வந்து ஹெச்னு எடுத்துக்கணும். பிகாஸ் கியூபாய்டோட டைமென்ஷன்ஸ் எப்பயுமே நமக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட் இதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லுன்னு எடுத்துக்கணும், செகண்ட் வேல்யூ பி அண்ட் தேர்ட் வேல்யூ ஹெச்னு சொல்லி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து த ரேடியஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து கோனுக்கு சொல்கிறாங்க. டிப்ரெஷன்னாலே இந்த இடத்துல கோனை மீன் பண்ணுது. ஸோ கோனோட டிப்ரெஷன் எவ்வளோனா எனக்கு 0.5 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ரேடியஸ் வந்து அப்போ கோனுக்கு எவ்வளோனா எனக்கு 0.5 தான் ரேடியஸ் ஆஃப் கோனு. நெக்ஸ்ட் டெப்த்னா வந்து எனக்கு ஹைட்டை மீன் பண்ணும். டெப்த்னா எனக்கு இந்த இடத்துல ஆழம். ஸோ இந்த டெப்த் வந்து எவ்வளோ 1.4. ஸோ இட் மீன்ஸ் தட் த ஹைட் ஆஃப் த கோன். ஸோ ஹைட் ஆஃப் த கோன் வந்து எனக்கு எவ்வளோனா எனக்கு 1.4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா வால்யூம் ஆஃப் த வுட் இன் த என்டையர் ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து வுட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண போகிறோம் வால்யூம். அதாவது எனக்கு இந்த வுட்டு மட்டும் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அதுலேருந்து இந்த 4 ஏரியாவும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வுட்டோடைய வால்யூம் கிடச்சிரும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வால்யூம் ஆஃப் வுட் ஸ்டாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 4 கோன்ஸோடைய வால்யூமை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு வுட்டோட வேல்யூ மட்டும் கிடச்சிரும் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கியூபாய்டோட வால்யூம் கண்டுபிடிச்சிடும். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்மில் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல் வந்து முன்ன சொன்ன மாதிரி 15 சென்டிமீட்டர், பி வந்து 10 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 15 × 10 × 3.5 எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது எனக்கு 525 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து எனக்கு 525 சென்டிமீட்டர் க்யூப். நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் கோன். சின்ஸ் நமக்கு 4 கோன் டிப்ரெஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஒரே ஒரு கோனுக்கு மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இன்டூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா டோட்டல் வால்யூம் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோனுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 πr²h. ஸோ ஆர் நான் முன்னே சொன்னேன், நமக்கு டிப்ரெஷன் கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. டிப்ரெஷனோட ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 0.5ன்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டெப்த்து, அதாவது ஹைட் வந்து எனக்கு 1.4ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது r² பதிலாக 0.5 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன், ஹெச்சுக்கு பதிலாக 1.4ன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1/3 πr²h. ஸோ 1/3 அப்படியே எழுதிக்கிறேன், பையோட வேல்யூ 22/7 இன்டூ r² பதிலாக 0.5 த ஹோல் ஸ்கொயர் 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன், 0.5 இன்ட்டு 0.5 சின் ஸ்கொயர்னால இன்டூ ஹெச்சோட வேல்யூ எனக்கு 1.4. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக வந்து 0.367 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஒரே ஒரு கோன் மட்டும் எவ்வளோனா எனக்கு 0.367 சென்டிமீட்டர் க்யூப். நமக்கு 4 இது வேணுங்கிறதுனால இந்த வேல்யூவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் 4 கோன் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 கோன். ஸோ 4 இன்ட்டு 1 கோனோட வேல்யூ வந்து 0.367. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4ஓட எனக்கு 1.47 கிடைக்கிது. ஸோ 1.47 சென்டிமீட்டர் க்யூப் தான் எனக்கு வால்யூம் ஆஃப் த கோன்ஸ். அதாவது 4 கோனோட வால்யூம் வந்து எவ்வளோனா எனக்கு 1.47 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இப்போ வுட்டோடைய வால்யூம் ஃபைன் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் வுட் இன் ஸ்டாண்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ். முன்னே சொல்லியிருந்தேன், இந்த கியூபாய்ட்லேருந்து எனக்கு 4, ஸோ இந்த மாதிரி 4 டிப்ரெஷன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைனஸ் பண்ணால் ரிமைனிங் வுட்டோட வேல்யூ மட்டும் இது வால்யூம் இந்த ஃபைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நமக்கு ஷேப் இப்படி இருக்கும். ஸோ இதோட வால்யூம் தான் நம்ம கேட்டிருந்தாங்க. இந்த வுட்டோட வால்யூம் மட்டும் கிடைக்கிறதுக்காக கியூபாய்டில் இந்த கோனை மைனஸ் பண்ணிட்டேன்னா, வால்யூம் ஆஃப் கோன் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ஃபுல் வுட்டோட வால்யூம் கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் வந்து 525 மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ் வந்து 1.47. ரெண்டாவது சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 523.53 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் வுட் ஸ்டாண்ட் வந்து எனக்கு எவ்வளோனா 523.53 சென்டிமீட்டர் க்யூப். தேங்க்யூ.